காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றால் மீண்டும் வீடு திரும்ப முடியுமா? இவ்வாறான அச்சத்துடன் வாழும் கிராம மக்களை நாம் சிகிரமுள்ள பகுதியில் சந்தித்தோம். குன்றும் குழியுமாக சிறிய வீதியூடாக கடந்த 20 வருடங்களாக பயணித்த இந்த பகுதி மக்கள் எந்த வேளையிலும் யானையின் அச்சுறுத்தலை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுமா என்ற அச்சத்துடனேயே வாழ்ந்து வந்தனர். 20 வருடங்களின் பின்னர் அந்த பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு செல்ல இன்று எம்மால் முடிந்தது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் இன்று 15வது நாள். தம்புள்ள தமனயாய சந்தையிலிருந்து அலகுல்ல வரையான வீதி மக்கள் சக்தி இல்லந்தோறும் திட்டத்தின் போது அங்கு சென்ற போது இவ்வாறு காட்சி அளித்தது. இந்த வீதியை புனரமைப்பதற்கு கடந்த 20 வருடங்களாக இப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார்கள். 20 வருடங்களாக தீர்க்கப்படாதிருந்த இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக புனரமைப்பு பணிகள் கடந்த 20ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 10 நாட்களில் இந்த வீதி அமைக்கப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த வீதியை புனரமைப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டுடன் பிராண்டிக்ஸ் நிறுவனம் கைகோர்த்திருந்தது. இந்த வீதி புனரமைப்புக்கு 60 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டது. எனினும் 10 லட்சத்துக்கும் குறைவான தொகையில் இதனை புனரமைக்க முடிந்தது. 2.5 கிலோமீட்டர் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதுவே முக்கியமான விடயமாகும். 900 மீட்டருக்கே 60 லட்சம் ஒதுக்கப்பட்டது. 77ஆம் ஆண்டிலிருந்து பார்லிமெண்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பலர் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டனர். அவ்வாறு திருடியவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். உண்மையில் இதனை நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்புங்கள். பாராளுமன்றத்தில் உள்ள திருடர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்று இந்த பகுதி மக்கள் ஓரளவு மன நிம்மதி அடைந்திருக்கின்றார்கள். இவ்விடத்தில் ஒருவர் இருந்திருக்க வேண்டும். எனினும் அவர் சாதாரணமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை. அவரே எமது தலைவர் ராஜ் மகேந்திரன். இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பல தசாப்தங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு நாட்டு மக்களுக்காக செயற்படும் ஒரு தலைவராகவே நான் அவரை காண்கிறேன். அவரே இந்த மக்கள் சக்தி திட்டத்தின் ஸ்தாபகர் ஆவார். செய்தி அறையில் இருந்து கொண்டு செய்திகளை மாத்திரம் ஒளிபரப்பாமல் வெளியே சென்று மக்களோடு இருக்குமாறு அவர் நமக்கு அறிவுரை வழங்கினார். அவர் வெளியே வரவில்லை. அவர் விருதுகளை பெறவில்லை. அவர் வெளியே சென்று விளக்குகளை ஏற்றவில்லை. சிலவேளை எனது பெயர் அல்லது இங்கு வந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் அதிகாரிகளின் பெயரே நாட்டில் பிரபலியம் அடைந்துள்ளது. சிறந்த தலைவர் ஒருவர் நமக்கு இருந்திருக்காவிட்டால் எம்மால் இதனை சாதித்திருக்க முடியாது. இன்று இந்த வீதியை நாம் திறந்து வைக்கும் போது கிளிநொச்சியில் சுத்தமான குடிநீரின்றி சிரமப்படும் மாணவர்களுக்கான திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அமகமுவ மாணவர்களுக்கும் குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். ஹம்மாந்தோட்டையில் காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வேலையை அமைக்கின்றோம். வலிகம பொராலே மக்களுக்கு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இலங்கை பூராகவும் எத்தனை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம் என்பதை இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். இந்த வீதியின் புனரமைப்பு பணிகள் உரிய தரத்தில் இடம்பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தும் வகையில் தம்புள்ள பிரதேச சபையின் தொழில்நுட்ப அதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு ஆவணத்தை வழங்கினார். வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் தம்புள்ள தமனையாய மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்கள்.